இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி. இந்த ரெசிபியை நீங்க ப்ளூபெர்ரி சீஸ் கேக்குன்னு சொல்லலாம், இல்ல ப்ளூபெர்ரி பேன் கேக்குன்னு சொல்லலாம். எப்படி வேணா சொல்லிக்கோங்க. ஆனா நான் ஒண்ணு கண்டிப்பா சொல்லுவேன், இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பா கிரீக் யோகர்ட் தாங்க எடுக்கணும். அதை நான் 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க ஒரு பெரிய சைஸ் எக்கை உடைச்சி சேர்த்துக்கிறேன். 25 கிராம் செல்ஃப் ரைசிங் ஃபிளார் எடுத்திருக்கேன். நான் செல்ஃப் ரைசிங் ஃபிளார்னா ஒன்றும் இல்லைங்க, அதில் ஆல்ரெடி ரைஸ் ஆகிற எல்லா எலமெண்ட்டும் இருக்கும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இந்த மாதிரி எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா போட வேணாம். நான் அப்பயே சொன்னேன்ல ஹெல்த்தின்னு. ஆமாம், ஹனிலாம் போட்டு செய்கிறனால தான் ஹெல்த்தின்னு சொன்னேன். 2 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்னஸ் வந்து பெரியவங்களுக்கு ஓகே, குழந்தைங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி சைடெலாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ப்ளூபெர்ரி 100 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பெர்ரி ஃபேமிலியில் எந்த ஃப்ரூட் வேணால் போடலாம். ஸ்ட்ராபெர்ரி, ராஸ்பெர்ரி, இந்த மாதிரி எந்த பெர்ரி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க. மூடி போட்டு ஏர் ஃப்ரையரில் 170 டிகிரியில் 12 மினிட்ஸ்க்கு செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. மேலே கொஞ்சம் ஹனி ஊற்றி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். எவ்வளோ அழகாக ஜிக்லியாக இருக்குது பாருங்க. மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பை பாய்.